ஜெயங்கொண்டம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் தலையில் இரத்த காயங்களுடன் இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் காரைக்காட்டான்குறிச்சி கிராமம் மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் ஏசி மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார். இவர் கடந்த சனிக்கிழமை வீட்டை விட்டு வெளியே வந்த பின்பு வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று தாப்பலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ராம்குமார் தலை மற்றும் முகம் நசுங்கிய நிலையில் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். பின்னர் இது குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாப்பலூர் போலீசார் உயிரிழந்த இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து இளைஞரின் மர்மமான மரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கம் அருகே லாரியும் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் விபத்து காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் உறையார் பகுதியில் திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் செங்கத்தில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற லாரியும் தஞ்சாவூரில் இருந்து திருப்பத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்தில் இருந்து தப்பியோடிய நிலையில் விபத்தில் சிக்கிக்கொண்ட சரக்கு வாகன ஓட்டுநர் வெங்கடேசன் மற்றும் தர்மா ஆகிய இருவரும் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து செங்கம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் 2 வழி சாலையை உடனடியாக 4 வழி சாலையாக மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சியில் பட்டப்பகலில் இளைஞர் ஒருவர் காவலர் குடியிருப்பில் வைத்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி பீமா நகர் கீழத்தெருவைச் சேர்ந்த தாமரை செல்வன் என்பவர் இன்று காலை பழைய தபால் நிலைய சாலையில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 5 பேர் தாமரை செல்வனின் இருசக்கர வாகனத்தை மோதி கீழே தள்ளி அவரை வெட்டியுள்ளனர். இதனால் அங்கிருந்து தப்பி அருகில் இருந்த காவலர் குடியிருப்பை நோக்கி ஓடிய தாமரை செல்வனை சிறப்பு உதவி ஆய்வாளர் செல்வராஜின் இல்லத்திற்குள் வைத்து பின்னால் துரத்தி வந்த 5 பேரும் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிக்க முயற்சி செய்துள்ளனர். இதனிடையே செல்வராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினரின் அலறல் சப்தம் கேட்டு அங்கு வந்த மற்ற காவலர்கள் 5 பேரில் ஒருவரை மட்டும் பிடித்து பாலக்கரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து உயிரிழந்த நபரின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் திருச்சி திருமலை கோயில் பகுதியில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தாமரை செல்வன் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலூரில் அதிகாலையில் பட்டியல் சமூக இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டது குறித்து சமூக வலைதளத்தில் திமுக நிர்வாகி ஒருவர் அமைச்சர் மூர்த்தி, எம்பி சு வெங்கடேசன் ஆகியோரை டாக் செய்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் நொண்டிகோவில்பட்டியைச் சேர்ந்த பட்டியல் சமூக இளைஞர் மணிமாறன் மேலூர் பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே அதிகாலை 5 மணி அளவில் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மேலூர் காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மேலூரில் பட்டியல் சமூக இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டிக்கும் வகையில் திமுக நிர்வாகி அபு என்பவர் தனது சமூக வலைதளத்தில் காவல்துறையின் செயல்பாடுகளை கேள்வி எழுப்பும் வகையிலும் காவல்துறையின் அலட்சியத்தை சுட்டிக்காட்டும் வகையிலும் அமைச்சர் மூர்த்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், மதுரை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மேலூர் நகரமன்ற தலைவர் ஆகியோரை டாக் செய்து பதிவு செய்திருப்பது பேசும் பொருளாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.